வணக்கம். சென்னை 17 அல்லது தியாகராய நகருடைய வரலாறு பல எபிசோட்களில் பார்த்து கொண்டே வந்துட்டுருக்கோம். இன்றைய எபிசோடில் டி நகர் எதனால பல சினிமா நட்சத்திரங்கள் இருக்கும் இடமாக மாறியது, அதே போல் இதோடைய சினிமா வரலாறு என்ன, இங்கே இருந்த சினிமா தியேட்டர்கள்லாம் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு அடுத்ததாக இங்கே இருந்த கலை அரங்குகளோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள். இது ஒரு யூடியூப் சேனல் தான். இதை ஒரு பிஹெச்டி தீசிஸாகவோ இல்லாட்டா இதை ஒரு புத்தகமாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. 10-15 நிமிடங்களில் எதை சொல்ல முடியுமோ அதை தான் எடுத்து சொல்ல முடியுமே தவிர ஒரு டி நகருடைய முழு வரலாறையோ இல்லாட்டா இங்கே இருக்கிற அத்தனை இடங்கள்லாம் எதுங்கிறதையோ எடுத்து சொல்லவே முடியாது. அப்படி சொல்ல ஆரம்பித்தோன்னா பல நேரத்துக்கு இது நீடித்து கொண்டே போகும். மக்கள்லாம் 3வது நிமிஷம் கட்ட விரலால் இந்த எபிசோடை தள்ளி அடுத்த எபிசோடுக்கு போய்விடுவாங்க. சென்ற வாரம் சில பள்ளிக்கூடங்களை பற்றி வரலாறு போட்டிருந்தோம். அதில் சில பேர்லாம் ஒரே வருத்தப்பட்டு, நான் படித்த லோவர் கேஜி ஸ்கூலை பற்றி நீங்கள் போடவே இல்லையே, நான் படித்த இந்த ஸ்கூல், இந்த திண்ண ஸ்கூல், இது மூடின ஸ்கூல், அதெல்லாம் எங்களுக்கு தெரிந்திருந்ததுன்னா நிச்சயமாக போட்டிருப்போம். எங்களுக்கு தெரியாதது தான். யாரோ ஒருத்தர் இதனால் உங்கள் ரிசர்ச் ரொம்ப மட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏதோ ஃப்ரீயாக எடுத்து சொல்கிறோம், கொஞ்சம் எங்களுக்கும் உற்சாகம் வரா மாதிரி நன்னா இருந்ததுன்னு சொல்லிட்டு போகலாமே, எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, சரி விடுங்க. அதனால் இன்றைய எபிசோடில் சில சினிமா நட்சத்திரங்கள், அவங்க இருந்த சில இடங்கள், அதே போல் சில சினிமா தியேட்டர்கள் அப்படின்னு நானும் குவாலிஃபை பண்ணி என்னுடைய எபிசோடை தொடக்கிறேன். டி நகர் சினிமா நட்சத்திரங்களுக்கு ஒரு பெரிய மையமாக 1930களிலேருந்தே மாறியது. பழம்பெரும் நடிகர்கள் பல பெயர்கள் இந்த இடத்துல வந்து வசிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்னாடி பி நரசிம்ம ரெட்டி, பொம்மி ரெட்டி நரசிம்ம ரெட்டி, த கிராண்ட் சாயர் ஆஃப் சவுத் இண்டியன் சினிமா அப்படின்னு அவருக்கு பட்டம்லாம் உண்டு. விஜயா வாகினி ஸ்டூடியோஸ் எல்லாருக்கும் தெரியும். அதோடைய அதிபர் பி நாகி ரெட்டியும் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய அண்ணன் தான் பொம்மி ரெட்டி நரசிம்ம ரெட்டி. 1939வது ஆண்டிலிருந்து இவரும் பல படங்களை இயக்கினார். இவருடைய இல்லம் டி நகரில் தான் இருந்தது. அந்த ரோடுக்கே பிஎன் ரெட்டி ரோடு அப்படின்னு பெயர் இருந்தது. நாளடைவில் ஜாதி பெயர்கள்லாம் எடுத்த உடனே டாக்டர் பி நரசிம்மன் ரோடு அப்படின்னு அதுக்கு பெயர் மாறிவிட்டது. பிஎன் ரெட்டிக்கும் டாக்டர் பி நரசிம்மனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கன்னு என்ன கேட்காதீங்க, ஆனால் அப்படி தான் இருக்குது இப்போது தெருவோடைய வரலாறெல்லாம். அதே போல் ராஜன் ஸ்ட்ரீட் அப்படின்னு டி நகரில் ஒன்று உண்டு. எம் தியாகராஜ முதலியார், இவர் தான் வேல் பிக்சர்ஸுக்கு அதிபராக இருந்தார். அவருடைய பெயரில் ஒரு தெருவும் இருக்குது. அப்படின்னா ஸ்டூடியோ ஓனர்களும் பட இயக்குநர்களும் இந்த இடத்துல இருக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அங்கேருந்து கோடம்பாக்கம் மிகவும் அருகே இருந்தது. கோடம்பாக்கமில் தான் முக்கியமான ஸ்டூடியோக்கள்லாம் இருந்தது. அதனால் சென்று வர முடிந்தது. அதனால் அந்த இடத்துல டி நகரில் வசிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது பார்த்தோன்னா பெரிய நடிகர்களும் இந்த இடத்துல வசித்தாங்க. உதாரணத்துக்கு டிஆர் ராஜகுமாரி, சிவாஜி கணேசன் சார், அதே போல் ஜெயலலிதா ஆரம்ப காலத்தில் அவங்க அம்மாவோட வீடு இன்னும் டி நகரில் இருக்குது. சந்தியா இல்லம்னு பெயர் போட்டிருக்கோம். எஸ்வி ரங்காராவ், சாவித்ரி, என்டி ராமராவ் அவருடைய வீடு பசுல்லா ரோடில் இருந்தது. திருப்பதியில் போய் மொட்டை அடித்து கொண்டு அப்படியே ஆந்திராலேருந்து சாரியாக பஸ்ஸில் வந்து இறங்கி பசுல்லா ரோடுக்கு வருவாங்க. வந்து இந்த இடத்துல ஏது கொண்டலவாடா வெங்கட்ரமணா அப்படின்னு கோஷம்லாம் இடுவாங்க. கோஷம் இட்டுட்டு அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு தேங்காயை உடைத்து சூடம்லாம் காமிப்பாங்க. அப்போது அந்த வாட்ச்மேன் வந்து அவங்கள தலையில் கம்பால் அடிப்பார், ஐயா லேது ஐயா லேதுன்னு. அதையே ஒரு ஆசீர்வாதமாக வாங்கிப்பாங்க. திடீர்னு சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே வெளியே வருவார் காரில் வந்து அவருடைய பக்தர்களுக்கெல்லாம் கையை அசைச்சிட்டு அப்படி போவார். அதை பார்த்த உடனே ஏகப்பட்ட ஆரவாரம் நடக்கும். அதற்கு பிறகு என்டிஆர் போயஸ் கார்டன் பக்கம் வந்து அங்கே ஒரு வீடு கட்டி கொண்டார். அந்த கூட்டம்லாம் அங்கே வர ஆரம்பித்தது. ஏராளமாக நடிகர்களும் ஸ்டூடியோக்கு அருகேயே இருப்பதற்காகவே இந்த இடத்துக்கு வந்து இருக்க ஆரம்பித்தாங்க.
பானுமதி அம்மா பர்கிட் ரோட்டில் இருந்தாங்க. இந்த மாதிரி பல பெயர் உண்டு. இதில் மிக வரலாறு படைத்த இல்லம் யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா, போக் ரோட்டில் இருந்த சிவாஜி கணேசன் சாரோட வீடு இன்னும் இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தினர்கள்லாம் அந்த இல்லத்தில் தான் வசிக்கிறாங்க. அந்த இல்லத்துடைய பெயர் அன்னை இல்லம். முதல் முறையாக போக் ரோடே யாருடைய பெயர் கொண்டிருக்கோ, சர் ஜிடி போக், ஜார்ஜ் டவுன்சென்ட் போக் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் மெட்ராஸ் மாகாணத்துக்கு. அவர் ஆர்ட் டெக்கோ பாணியில் அந்த இடத்துல தன்னுடைய இல்லத்தை கட்டி கொண்டார். அதற்கு பிறகு அவர் இங்கிருந்து சென்ற பிறகு சர் கூர்மா வெங்கட ரெட்டி ராவ் நாயுடு, இவர் ஜஸ்டிஸ் கட்சியோடைய முக்கியமான அங்கத்தினராக இருந்தார். ஒரு சில நாட்களுக்கு சென்னை மாகாணத்துக்கு சீஃப் மினிஸ்டராகவும் இருந்தார். அவருடைய இல்லமாக மாறியது. அதற்கு பிறகு தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த இல்லத்தை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல வசிக்க ஆரம்பித்தார். இப்போது அந்த ரோடுக்கே ஷெவாலியே சிவாஜி கணேசன் ரோடு அப்படின்னு பெயர் வந்துவிட்டது. இந்த டி நகரில் ஏராளமாக ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் வசித்தாங்க அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு முக்கியமான ஃபிலிம் ஸ்டார், அவரை இப்போ ஒரு ஸ்டார்னு சொல்ல முடியாது, பிற்காலத்தில் அவர் ஒரு கேரக்டர் ஆக்டராக இருந்தார், குணச்சித்திர நடிகர். அவர் தான் சித்தூர் வி நாகையா. நாகையா அவர்களுக்கு பனகல் பார்க்குக்கு வெளியிலேயே ஒரு சிலை இருக்குது. எதனால் இப்படி அவருக்கு ஒரு சிலை அந்த இடத்துல வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய வாழ்நாளில் ஏகப்பட்ட தான தர்மங்கள் செய்து ஒரு பெரிய வள்ளலாகவே வாழ்ந்தார். அவருடைய சொத்தெல்லாம் கரைந்து போன பிறகு கூட மக்களுக்கு எப்படி நன்மை செய்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறதையே யோஜனை செஞ்சுட்டு அப்படியே வசித்து கொண்டு வந்தார். 1940களில் நாகையா அவர்கள் பெரிய ஸ்டார். அப்போ தான் டி நகர் விரிவாக்கம் அடைந்து கொண்டிருந்தது. பல வசதிகள் டி நகரில் கிடையாது. அப்போது ஒரு நாள் மயிலாப்பூர்லேருந்து நாகையா வண்டியில் இரவு வேளையில் ஓட்டி கொண்டு போயிட்டுருக்கிற பொழுது மழை காலம், பல பேர் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தாங்க. அவங்கள போய் எதுக்காக இத்தனை பேர் இந்த இருட்டு வேளையில் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது, டி நகர்லேருந்து நாங்கள் மயிலாப்பூருக்கு வந்திருக்கோம். ஏன்னா அங்கே கச்சேரி, பாட்டு கச்சேரிலாம் கேட்குறதுக்கு வசதியே கிடையாது. மயிலாப்பூரில் தான் சபாலாம் இருக்குது. அதனால் நாங்கள் இங்கே பாட்டு கேட்க வந்தோம். இப்போ மழையில் மாட்டின்னுட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். நாகையா என்ன பண்ணார், அங்கே இருந்தவங்களை தன்னோட வண்டியில் ஏற்றி கொண்டு பல முறை டி நகருக்கு சென்று அவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு அதற்கு பிறகு யோஜனை செய்ய ஆரம்பித்தார். ஏன் டி நகரில் ஒரு சபாவை தொடக்கக்கூடாது அப்படின்னு. 1945 ஆண்டு டி நகரில் இருந்த பல செல்வந்தர்களுடைய உதவியோடு ஸ்ரீ தியாக பிரம்ம கான சபா அப்படிங்கிறது தொடக்கப்பட்டது. இதை திறந்து வைத்தவர் சர் சிபி ராமசுவாமி ஐயர். முதல் கச்சேரி அரியக்குடி ராமானுஜயங்காரோட கச்சேரி. தியாக பிரம்ம கான சபா அப்படின்னு சொன்னான்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் வாணி மஹால் அப்படின்னு சொன்னால் அதை சொல்கிறீங்களா அப்படின்னு எல்லாருமே உடனே கண்டுபிடித்துடுவாங்க. பழைய பாணியில் ஒரு தகர ரூஃப் போட்ட ஷெட்டாக பல வருடங்களுக்கு இருந்து இப்போ அது ஒரு நவீன ஆடிட்டோரியமாக மாறிவிட்டது. நாகையா இந்த டி நகரில் வசித்ததுனாலையும் அவர் சமூகத்துக்காக ஏராளமாக நன்மை செய்ததுனாலையும் அவர் இறந்த பிறகு அவருடைய சிலை பனகல் பார்க் ஓரமாக நிறுவப்பட்டது. அதை திறந்து வைத்தவர் முன்னாள் ஜனாதிபதி வி கிரி. கிரி அவர்களும் டி நகர் வாசி தான். கிரி ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இப்போவும் அந்த இடத்துல இருக்குது. சித்தூர் வி நாகையா அவர்களுடைய சிலையை பற்றி பேசினோம். அதே போல் இன்னும் 2 சினிமா பிரபலங்களுக்கு டி நகரில் சிலை உண்டு. முதல் நகைச்சுவை நடிகர் NS கிருஷ்ணன், கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் 1969 ஆண்டு திரு SS வாசன் அவர்கள் பணம் செலவழித்து தயார் செய்த சிலை. இதை திறந்து வைத்தது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா. இந்த சிலை டி நகரிலேயே பல வருடங்களுக்கு இருந்து சென்ற வருடம் புதுப்பிக்கப்பட்டு கலைவாணர் அரங்கத்துடைய வாசலில் இப்போ நிறுவப்பட்டிருக்கு. அடுத்தது கவியரசு கண்ணதாசன். இவரை ஒரு சினிமா பிரபலம் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் சினிமாவிற்காக பல பாடல்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் இவர் ஒரு அறிவுஜீவி. இவர் ஆன்மீகத்திலிருந்து பல விஷயங்களை பற்றி எழுதியிருக்கார், பேசியிருக்கார். இவரை பற்றி
எவ்வளவு சொன்னாலும் அது மிகையாகாது. இவர் 1980களில் காலமான பிறகு இவருடைய நினைவாக டி நகரில் ஜிஎன் செட்டி ரோடில் ஒரு சிலை திறந்து வைக்கப்பட்டது. இப்பொழுதும் அந்த சிலை அதே இடத்துல இருக்கிறது. நாகையா திறந்து வைத்தது வாணி மஹால். அதே போல் பிற்காலத்தில் எந்த பிட்டி தியாகராய செட்டி அவர்களுடைய பெயரில் தியாகராய நகர் டெவலப் ஆனதோ, அரசே ஒரு நாடக அரங்க சர் பிட்டி தியாகராய செட்டி ஹால் அப்படின்னு டி நகரில் திறந்து வைத்தது. இப்போவும் அந்த இடத்துல இருக்குது. சினிமா தியேட்டருடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் சினிமா தியேட்டர் டி நகரில் வந்தது சன் தியேட்டர். மேயர் சுந்தரராவ் நாயுடுவோடைய குடும்பத்தினர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த சுன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து சன் தியேட்டர் அப்படின்னு 1941 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது சன் தியேட்டர். சன் தியேட்டர் பல வருடங்களுக்கு டி நகர் மவுண்ட் ரோடு சந்திப்பில் அந்த ஜிஎன் செட்டி ரோடு ஓரத்தில் இருந்தது. இப்போ அந்த இடத்துல சன் பிளாசா அப்படின்னு கடைகள்லாம் இருக்கிற ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் வந்து விட்டது. அதோடைய ஓரத்தில் பார்த்தோன்னா இப்போவும் சுந்தரராவ் நாயுடுவோடைய ஒரு மார்பளவு சிலை அந்த கார்னரில் இருக்கும். மிக அழகாக ஆர்ட் டெக்கோ பாணியில் இருந்த ஒரு தியேட்டர். அடுத்தது 1946 வந்தது கிருஷ்ணவேணி தியேட்டர். கிருஷ்ணவேணி அப்படிங்கிற பெயரே அந்த காலத்தில் ஒரு பிரபல நடிகை, தெலுங்கு நடிகை இருந்ததுனால அவங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டு அதனால் அதற்கு கிருஷ்ணவேணி தியேட்டர் அப்படின்னு வந்தது. இந்த டி நகரில் இருந்த பல தியேட்டர்களில் கிருஷ்ணவேணி தியேட்டர் மட்டும் இன்று வரையில் ஒரு சர்வைவர். அதை டெவலப் பண்ணி நவீன கருவிகளெல்லாம் அதுக்குள்ளே பொருத்தி இப்போ அது ஒரு மாடர்ன் சினிமா தியேட்டராக இன்னும் அப்படியே இருக்குது. அடுத்தது ராஜ்குமாரி தியேட்டர். டிஆர் ராஜ்குமாரி அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த தியேட்டரை கட்டி அதற்கு பிறகு பல பெயர்களுக்கு குத்தகையில் விட்டார். குப்தா அப்படிங்கிறவர் முதல்ல நடத்தினார். அதற்கு பிறகு சஹானி அப்படிங்கிற ஆர்எல் சஹானி அப்படிங்கிறவர் நடத்தினதுனால இதற்கு சஹானி தியேட்டர் அப்படின்னு ஒரு சில காலத்துக்கு பேர் இருந்தது. ஏர் கண்டிஷன் வசதியெல்லாம் செய்யப்பட்டு பல ஆங்கில படங்கள்லாம் ரிலீஸ் ஆன ஒரு சினிமா தியேட்டர். இப்போ அந்த தியேட்டர் இல்லை. அந்த இடத்துல ஒரு பல்பொருள் அங்காடியோ ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கோ ஏதோ இருக்குது. 1980களில் கட்டப்பட்டது நாகேஷ் தியேட்டர். பிரபல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் நாகேஷ் அவர்கள் கட்டின தியேட்டர். இதற்கு பல வருடங்களுக்கு பர்மிஷன் கிடைப்பதே மிக கடினமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல்லேருந்து இது மிக பக்கத்தில் இருந்ததுனால அரசு இதுக்கு பர்மிஷனே கொடுக்காமல் இருந்தது. அதற்கு பிறகு புரட்சி தலைவர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சரான பிறகு தான் அதற்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டு 1984 அவரே இந்த தியேட்டரை திறந்து வைத்தார். இப்போ நாகேஷ் தியேட்டரும் கிடையாது. அந்த இடத்துல ஒரு அடுக்குமாடி கட்டடம் வந்துவிட்டது. டி நகரில் இருக்கிற சங்கீத சபாக்களில் ஏற்கனவே நான் சொன்னது தியாக பிரம்ம கான சபா, வாணி மஹால். அடுத்தது கிருஷ்ணகான சபாவை பற்றி சொல்லாமல் இருந்தால் எப்படி? 1950களில் தொடக்கப்பட்டது. இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை என்னென்னா, இதை தொடக்கி வைத்தபோது இதற்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவரே ஒரு பிரபல பாடகர். யாருன்னு கேட்டிங்கன்னா, 1930களில் நந்தனார் அப்படிங்கிற படத்தில் வேதியராக நடித்த சங்கீத பூபதி அப்படின்னெல்லாம் பட்டம் பெற்ற மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர். இவர் தான் இந்த சபாவுக்கு முதல் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இவருடைய மகன் பிற்காலத்தில் அவரும் ஒரு பிரபல பாடகராக வந்தார், மகாராஜபுரம் சந்தானம். இவர் இந்த சபாவுக்கு பல வருடங்களுக்கு காரியதரிசியாக இருந்தார். அதனால தான் அவர் ஒரு கார் விபத்தில் மாண்ட பிறகு அப்போ கிருஷ்ணகான சபாவுக்கு காரியதரிசியாக இருந்த யஞராமன் அரசை போய் விண்ணப்பமிட்டு அந்த கிரிஃபித் ரோடுக்கே மகாராஜபுரம் சந்தானம் ரோடு அப்படின்னு பெயரை மாற்றிவிட்டார். இப்போவும் அதே பேரில் தான் இருக்குது. அடுத்தது டி நகரில் இருக்கிற பாரத் கலாச்சாரை பற்றி ஏற்கனவே சென்ற எபிசோட்லேயே சொல்லிவிட்டேன். அதனால் அதை பற்றி திரும்பி சொல்ல வேண்டாம். இந்த இடங்கள்லாம் பாட்டு கச்சேரிகள் நிறையாவே நடந்தது, நடன கச்சேரிகள்லாம் நடந்தது, இப்போவும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் ஒரு காலத்தில் 50-50 கிளப் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த 50-50 கிளப் அப்படின்னா என்ன? ஒரு பாதி பாட்டு கச்சேரிக்கும்
ஒரு பாதி உணவு, அதாவது டின்னருக்கும். கணவன் மனைவி 2 பேருமே அதில் மெம்பராக இருக்க வேண்டும். ஒரு மாலையில் பாட்டு கச்சேரி நடக்கும். அதற்கு பிறகு அந்த கிளப் அங்கத்தினர் எல்லாரும் அங்கே அமர்ந்து சாப்பிடுவார்கள். கல்யாண சாப்பாடு மாதிரி நடக்கும். இது ஃபங்க்ஷன் பண்ணி இது செயல்பட்டு கொண்டு வந்திருந்த இடம் எஸ்ஜிஎஸ் சபா, ஹபீபுல்லா ரோடில். சம்யுக்த கவுட சரஸ்வத் சபா, இது ஒரு கம்யூனிட்டி கிளப். இந்த சம்யுக்த கவுட சரஸ்வத் சபா அப்படிங்கிறது தென் கர்நாடக பகுதியிலேருந்து மദ്രാஸ் மாகாணம் இருந்த காலத்தில் பல பெயர் சென்னையை நோக்கி படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் இங்கே வந்து வசிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் எல்லாரும் அவருடைய சமூகத்துக்காக ஒரு இடத்தை தேடிக்கொண்டு அப்போ இருந்த அந்த மாம்பலம் அப்படிங்கிற பகுதியில் சில கிரவுண்ட் நிலத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு கிளப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் டி நகர் டெவலப் ஆன உடனே அந்த இடமெல்லாம் அரசு எடுத்துக்கொண்டு விட்டது, இவங்களுக்கு சன்மானமும் கொடுத்தது. டி நகர் டெவலப் ஆன பிறகு அந்த எஸ்ஜிஎஸ் சபா அதே டி நகரில் அவங்களுக்கு ஒரு கட்டடத்தை கட்டி கொண்டு வந்தாங்க. அது இப்போது ஒரு பிரபல கல்யாண மண்டபமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல 50-50 கிளப் அப்படிங்கிறது இப்போ நடக்கிறது கிடையாது. கிளப்பை பற்றி பேச ஆரம்பித்த உடனே டி நகரில் இருக்கிற 2 சோஷியல் கிளப்பை பற்றி சொல்லாமவே இருக்க முடியாது. முதல் டி நகர் சோஷியல் கிளப் 1931 ஆண்டு. ஏன்னா அப்போ தானே வந்து இங்கிலீஷ்காரங்கள்லாம் அவங்க ஏதாவது ஒரு இடத்த டெவலப் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிளப்பை முதல்ல வச்சுடுவாங்க. அவங்களால கிளப் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கவே முடியாது. அதனால் டி நகர் சோஷியல் கிளப் அப்படிங்கிறது இந்த பனகல் பார்க் ஓரமாக இருக்கிற இடத்துல டெவலப் ஆச்சு. அடுத்தது ஏராளமாக தெலுங்கு பேசுகிற மக்கள் இந்த டி நகரில் உண்டு. அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜஸ்டிஸ் கட்சி அங்கத்தினர்கள் தான் பெரும்பாலும் இந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட்லாம் அவங்களுக்கு ஒரு பங்கு இருந்தது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் தெலுங்கு பேசுகிற அந்த கட்சியில் நிறைய தெலுங்கு ஜமீன்தார்கள் உண்டு, தெலுங்கு மக்கள் உண்டு. அதனால் பல தெலுங்கர்கள் இந்த இடத்துல இடத்த வாங்கி கொண்டு இங்கே வசிக்க ஆரம்பித்தாங்க. அதனாலேயே இந்த இடத்துல ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி ஆந்திரா கிளப்னு ஒன்று வந்தது. பிரபல திரைப்பட இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசர் ஏபி நாகராஜன் அவர்களுடைய இல்லத்தில் இப்போவும் அந்த ஆந்திரா கிளப் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதெல்லாம் டி நகருடைய வரலாறு இருக்கட்டும். ஆனால் டி நகர்னாலே நமக்கு ஷாப்பிங் தானே முதல்ல நம்ம மனசில் வரும். டி நகருடைய ஷாப்பிங் வரலாறை பார்க்க வேண்டாமா? அடுத்தது அதுவும் டி நகர் சீரீஸில் கடைசி எபிசோடில் டி நகருடைய ஷாப்பிங் வரலாறை பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செஞ்சு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வாரம் இதே போல் சென்னையுடைய வரலாறிலிருந்து ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.